வணக்கம். மிக துல்லியமான ராசிபலன்களைக் காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? உங்களது குடும்பம் எப்படி இருக்கும்? திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா? தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா? உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, செப்டம்பர் 14, 2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக மேஷராசிக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணைவலி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சிகள் அனுகூலமாக முடியும். ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்குடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் தந்தை வழி உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலம் வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலைச்சுமை கூடுதலாக இருக்கும். அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு கருத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எந்தவொரு காரியத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது அவசியம். பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வு வந்து நீங்கும். மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும். குடும்ப விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவ்வப்போது மன அழுத்தம் இருக்கும். ஆகையால் தியானம் செய்வதால் மட்டுமே மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பாலிய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கலாம். பல நாட்களாக இருந்த குடும்ப சிக்கல்கள் படிப்படியாக குறையும். மனதில் உள்ள குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். உங்கள் அனுபவ அறிவு வெளிப்படும். கோபத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி நிச்சயம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பாலினத்தவரிடம் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தெய்வீக அனுகூலம் உண்டு. வீடு வாகனத்தை சீர் செய்ய வேண்டிவரும். தடைப்பட்ட பல விஷயங்கள் எளிதில் முடியும். பிரபலங்களின் தொடர்பு கிட்டும். திட்டமிட்ட காரியம் ஒன்றில் திடீர் மாற்றம் ஏற்படும். பொருள் விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சுப விரயங்களாக மட்டுமே இருக்கும். எந்தவொரு வாக்குறுதியையும் யாருக்கும் தர வேண்டாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள் கூட மறையும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் நல்ல ஒத்துழைப்பு தருவர். குடும்பத்தில் எதிர்பார்த்த சந்தோஷம் நிச்சயம் உண்டு. நெருங்கிய சொந்தங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிரிந்து சென்ற முக்கிய நபர்கள் மீண்டும் வந்து இணைவர். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும்.
சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது மிகவும் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்பதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீணைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து கொண்டு தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும். அரசியல் துறையினர் தேவையற்ற அழைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு நேர்மையாக செயல்படும் உங்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் யோகமானதாக இருக்கும். 5ஆம் இட கேதுவால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். முன்னோரின் ஆசிகள் கிடைக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். 3ஆம் இட குருவின் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் திருமண வயதினருக்கு வரன் வரும். டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றம் சென்றவர்களின் மனம் மாறும். பெரியோரின் வழிகாட்டுதலால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வரவு அதிகரிக்கும். லாபராகு உங்கள் கனவுகளை நனவாக்குவார். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரம் விருத்தியாகும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். மேலதிகாரியின் ஆதரவால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். தொண்டர்கள் பலம் பெருகும். விவசாயிகளுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் நன்மையானதாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் உங்களிடம் வந்து சமாதானம் பேசும் நிலை உருவாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். லாபஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகுவால் தடைப்பட்ட வரவு வரும். சேமிப்பு உயரும். செலவு கட்டுப்படும். கனவுகள் நனவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வேலையின் காரணமாக வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டு இருந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தேடிவரும். குரு பார்வைகளால் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். சிலருக்கு திருமணம் நடந்தேறும். பெரியோரின் ஆதரவும் துணையும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்கும். ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாங்குவதுடன் புதிய வீட்டிலும் குடியேறுவர். மனவாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த பாதிப்புகள் குறையும். விளைச்சலால் வருமானம் கூடும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலும் தனித்துவம் கொண்டவரான உங்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். 3ஆம் இட குருவின் பார்வைகளால் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். செல்வாக்கு உயரும். திறமை வெளிப்படும். 7, 9 மற்றும் 11ஆம் இடங்கள் சுபத்துவம் பெறுவதால் கூட்டு தொழில் மேன்மையும் அடையும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். திருமணம் கைகூடும். சிலருக்கு புதிய சொத்து சேரும்.
தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். கால நேரம் அறிந்து திட்டமிட்டு செயல்படத் தொடங்குவீர்கள். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். ராசிநாதன் மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நடத்த முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்ப்புகள் விலகுவதுடன் கடன் தொல்லியும் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சினை முடிவருக்கு வரும். தொழில் எதிர்பார்த்த லாபம் தரும். விவசாயம் முன்னேற்றம் அடையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். நன்றி. வணக்கம்.